ஹாய்ங்க, இன்றைக்கி சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் சுண்டக்காய் 150 கிராம் எடுத்திருக்கேங்க. 200 கிராம் வெங்காயம், சின்ன வெங்காயம், 20 பல் பூண்டு, ஒரு தக்காளி, சீரகம், மிளகு, வெந்தயம், மல்லி, மிளகாய், ஒரு லெமன் சைஸ்க்கு புளி ஊற வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் 1/4 ஸ்பூன் எடுத்துருந்தோம் இல்லைங்களா, அது, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் குருமிளகு, அப்புறம் 2 ஸ்பூன் மல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மல்லி பவுட்ராகவும் சில்லி பவுட்ராகவும் ஆட் பண்ணலாம். ஆனால் நான் வறுத்து அரைக்கிறனால 2 ஸ்பூன் மல்லி, 4 வரமிளகா, 20லேருந்து 25 வெங்காயம், 4-5 பல் பூண்டு, ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே நம்ம சுண்டைக்காயை நல்லா தட்டி கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அது கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எப்படி நம்ம தாளிக்கும் போதும் இது திருப்பியும் போட்டு வதக்குவோம். அதனால் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு மட்டும் ஒரு 2 நிமிஷம் வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எண்ணெய் விட்டு நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பொருளெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இது நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். புளிக்குழம்புக்கு எப்போயுமே நல்லெண்ணெய் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் போட்டு கடுகு 1 ஸ்பூன் போட்டு வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதாவது அரைக்கிறதுக்கு போக கொஞ்சம் வெங்காயம் இருந்தது இல்லைங்களா, அந்த வெங்காயமும் ஒரு 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம தட்டி வதக்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா சுண்டைக்காய், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டு, புளித்தண்ணி இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் விட்டு போட்டுக்கோங்க. பேஸ்ட்டை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு தண்ணி வேணும்னா நீங்கள் தண்ணி இதிலே ஊற்றிக்கலாம். நான் இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணோடனே புளித்தண்ணி ஆட் பண்ணுறேன். புளித்தண்ணி நான் ஒரு லெமன் சைஸ்க்கு ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி புளித்தண்ணி இதில் ஊற்றினதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி லெவல் நான் இன்னும் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி அதை நல்லா சுண்ட வச்சுருக்கேன். உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணி மாதிரி ஆயிடும். அதனால் அளவாக ஊற்றி அந்த நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சுண்டி வரும். அதுக்கப்புறம் அதை ஆஃப் பண்ணிக்கோங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ புளித்தண்ணி நான் ஊற்றிட்டேன். புளித்தண்ணியிலே எனக்கு 1 டம்ளர் பக்கம் வந்தது. அது போக நான் 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்ல டேஸ்டியான சுண்டைக்காய் குழம்பு கிடைக்கும். சுண்டைக்காய் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. லேடிஸ்க்கு கர்ப்பப்பை பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த சுண்டைக்காய் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எப்பயுமே இது 10 டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டில் எடுத்துக்கோங்க. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை பற்றின இதெல்லாம் தெரியும், டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரியுங்க. இப்போ நம்மளுக்கு சுண்டைக்காய் குழம்பு நல்லா சுண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பிகினர்ஸ் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்.